வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு தினமும் ஏதாவது குளிர்ச்சியா குடிச்சுக்கிட்டே இருக்க தோணும். இந்த சமயத்துல இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க. இப்ப இத 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணிய நல்லா எந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நாம ஊற வச்ச ஜவ்வரிசிய தண்ணிய வடிகட்டிட்டு சேர்த்துக்காங்க. இப்ப இந்த ஜவ்வரிசிய நாம சாஃப்டா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. நாம ஜவ்வரிசிய ஊற வச்சிருக்கிறதுனால நமக்கு 2-3 நிமிஷத்திலேயே சட்டுன்னு வெந்து வந்துடும். கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நாம வடிகட்டிக்கலாம். தண்ணிய வடிகட்டிட்டு இப்ப இதுல பச்சை தண்ணி, நார்மல் பச்சை தண்ணிய ஒரு முறை சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இந்த மாதிரி செய்யும் போது ஜவ்வரிசி மேலும் குழஞ்சு போகாம ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம கொஞ்சம் தனித்தனியா இருக்கும். அதுக்காகத்தான். அடுத்து ஒரு பாத்திரத்துல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துக்கங்க. ஒரு 3/4 லிட்டர் அளவு பால் இருக்கும். இப்ப இந்த பாலை நாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சு நல்லா எந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. அடுத்து இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்காங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதிச்சு வரட்டும். அடுத்து ஒரு சின்ன பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கங்க. நீங்க எந்த ஃப்ளேவர்ல வேணா எடுத்துக்கலாம். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுக்காங்க. இப்ப கரைச்ச இந்த பவுடரை நாம கொதிக்கிற பால்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. இது சேர்த்த உடனே நமக்கு பால் இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்கும். நாம இத சர்பத் மாதிரி பண்றதுனால இது ரொம்ப கெட்டியாக கூடாது. லேசா கொஞ்சம் கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பால் நமக்கு சரியான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பால் நல்லா ஆறட்டும். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா பால் நல்லா ஆறி வந்திருக்கு.
பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் மட்டும் வச்சு எடுத்துக்கங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பால் சூப்பரான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நாம வேக வச்சு எடுத்து வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்து கட்டிப்படாம லேசா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து இதுல பொடியாய் நறுக்கிய வாழைப்பழம் சேர்த்துக்கங்க. அடுத்து நறுக்கிய திராட்சை சேர்த்துக்கங்க. நீங்க எந்த திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாய் நறுக்கிய முந்திரி, பாதாம், வால்நட்னு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கங்க. பொடியாய் நறுக்கிய ஆப்பிள் சேர்த்துக்கங்க. தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சமா ஜெல்லி சேர்த்துக்கங்க. இது ஒரு கலர் காம்பினேஷனுக்காக தான் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க மாதுளம்பழம், ஸ்ட்ராபெரின்னு எது வேணா சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை 15 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நறுக்கி சேர்த்துக்கங்க. ஆனால் கண்டிப்பா ஜவ்வரிசி, சப்ஜா சீட்ஸ், நறுக்கிய நட்ஸ், அப்புறமா கொஞ்சமா ஏதாவது ஒரு ஃப்ரூட் சேர்த்தாலே போதும். இப்போ இதை திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜவ்வரிசி, சப்ஜா சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்தியான சம்மர் ட்ரிங்க். கண்டிப்பா இதை உங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.